நீங்கள் மற்றவர்களுடைய குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள். இன்னும் ஒருவருடைய பலாய்களை, அவர்களுடைய சொந்த விடயங்களை நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள். சிலருக்கு அது ஒரு பொழுதுபோக்கு. குறிப்பாக பெண்களுக்கு மத்தியில் இந்த விடயம் இருக்கின்றது. இவர்கள் மற்றவர்களுடைய விஷயங்களை, தன்னுடைய வீட்டுக்குள் 1000 பிரச்சனை இருக்கும், அதையெல்லாம் மறந்து மற்றவர்களுடைய விடயங்களை துருவி துருவி ஆராய்கின்றவர்கள் நமது சமூகத்தில் இருக்கின்றார்கள். அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கின்றான். அப்படி பிறருடைய குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள். உங்களில் சிலர் மற்ற சிலரை புறம் பேசி தெரியாதீர்கள். மற்றவருடைய குறைகளை துருவி ஆராய்வதும், ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து விட்டால், சில மனிதர்களுடைய ஒரு மனிதன் சொந்த பிரச்சனையை ஒரு சபையாக கூடி நின்று பேசுகின்ற சிலரை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு கடை தெருவிலே சேர்ந்து விட்டால் சில மனிதர்கள் இருக்கின்றார்கள், பள்ளிவாசல்களிலே குந்தி இருந்து தொழுகை முடிந்த கையோடு சிலருடைய பலாயை எடுத்து போட்டு அதை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே வன்மையாக கண்டிக்கின்றான். அப்படி நீங்கள் செய்யாதீர்கள். இதை அல்லாஹ் எப்படி சொல்கின்றான் என்றால், அயுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தன், உங்களுடைய சகோதரன் மரணித்து விட்டான் என்றால் அவனுடைய மாமிசத்தை, அவனுடைய இறைச்சியை நீங்கள் கூடியிருந்து குடும்பமாக இருந்து சாப்பிடுவதற்கு விரும்புவீர்களா? கரிஹித்துமூஹு, நீங்கள் வெறுத்து விடுவீர்கள். எனவே வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவனும் தௌபாவை ஏற்றவனும் இரக்கமுள்ளவனுமாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சூரத்துல் ஹுஜராத்திலே சொல்லி காட்டுகிறார். ஆக அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்கும் குறைகள் இருக்கின்றன, நமக்கும் பிரச்சனைகள் இருக்கின்றன, நம்மிடத்திலும் தவறுகள் இருக்கின்றன. நமது குறைகளை, நமது தவறுகளை மற்றவர்கள் பேசுவதை நாம் விரும்புவோமா? நிச்சயமாக விரும்ப மாட்டோம். அப்படி என்றால் எப்படி நாம் மற்றவர்களுடைய குறைகளை பேச முடியும்? அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு உண்மையான விசுவாசி என்பவன் தான் எதனை விரும்புவானோ அதனை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்ப வேண்டும். அவர்தான் உண்மையான விசுவாசி. நான் என்னை பற்றி புறம் பேசுவதை, என்னுடைய குறைகளை பற்றி பேசுவதை விரும்பவில்லை என்றால் அதே போன்றுதான் நானும் மற்றவருடைய குறைகளை பேசக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களை, இது பற்றி ஹதீஸ்களை எடுத்து பார்த்தால், மற்றவர்களுடைய குறைகளை பேசுவது சம்பந்தமாக ஹதீஸ்களை எடுத்து பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா மஅஷர மன் அஸ்லம பிலிசானிஹி, நாவால இஸ்லாத்தை ஏற்று வலம் யதுகுலில் ஈமானு கல்பஹு, உள்ளத்துக்குள் ஈமான் போகாத மனிதர்களே, லா துதுல் முஸ்லிமீன், நீங்கள் முஸ்லிம்களை துன்புறுத்தாதீர்கள். வலா துஅய்யிருஹும், முஸ்லிம்களை இழிவுபடுத்தாதீர்கள். வலா தத்தபிஉ அவ்ராத்திஹும், அவர்களுடைய குறைகளை நீங்கள் பின்தொடராதீர்கள். அப்ப இந்த வேலையை பார்க்கிறவன் யார்? மற்றவர்களுடைய பலாயை தேடுபவர்கள் யார் என்று சொன்னால், வெறுமனே வாயால இஸ்லாத்தை ஏற்று அவருடைய உள்ளத்திலே ஈமான் போகாத ஒருவர் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்துகிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது நமது ஈமானோடு சம்பந்தப்பட்ட விடயம். ஒரு உண்மையான முஸ்லிம் என்பவன் அவன் மற்றவர்களை பற்றி பேசுகிறவனாக, புறம் பேசுகின்றவனாக, கோல் மூட்டுகின்றவனாக, மற்றவருடைய குறைகளை பற்றி பேசுகிறவனாக இருக்க மாட்டான். தொடர்ந்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாராவது ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதர முஸ்லிமுடைய குறைகளை தேடி தேடி பின் தொடர்வாரோ அவனுடைய குறைகளை அல்லாஹ் தேடுகின்றான். இவர் சும்மா இருந்தா ஒன்றுமில்லை, இன்னொருவருடைய குறைகளை இவர் தேட முயற்சிக்கின்ற போது அல்லாஹ் இவருடைய குறைகளை தேடுகின்றான். நஊது பில்லாஹ். தொடர்ந்து சொல்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் எந்த மனிதனுடைய குறைகளை துருவி துருவி பின்தொடர முயன்று விட்டானோ அவருடைய குறைகளை அல்லாஹ் வெளிப்படுத்தியே தீர்வான். இவர் வீட்டுக்குள்ள இருந்த போதிலும் சரி, இவர் ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் தன் விடயங்களை மறைத்து வைத்த போதிலும் சரி, அல்லாஹ் சந்திக்கு கொண்டு வந்தே தீர்வான். எனவே மற்றவர்களுடைய குறைகளை தேடக்கூடிய சகோதரர்கள், மற்றவர்களுடைய குறைகளை பற்றி சபை போட்டு பேசுகின்றவர்கள் அல்லாஹ்வை அண்டிக் கொள்ள வேண்டும். காரணம், அல்லாஹ் இதன் மூலம் எங்களை இழிவுபடுத்துகின்றான். இன்னொருவரை நாம் கேவலப்படுத்த முயற்சிக்கிற போது, அவருடைய குறைகளை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி அவரை இழிவுபடுத்த முயற்சிக்கிற போது அல்லாஹ் எங்களை இழிவுபடுத்த பார்க்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராமுன், ஒவ்வொரு முஸ்லிமும் மற்ற முஸ்லிமுக்கு செய்யக்கூடாத ஹராமான சில விடயங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று தமுஹு வ மாலுஹு வ ஐபுஹு, ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமை கொல்லுவது ஹராம். ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுடைய சொத்தை திருடுவது, அபகரிப்பது ஹராம். அந்த வரிசையில் சொன்னார்கள் வ ஐபுஹு, ஒரு முஸ்லிமுடைய மானத்தை போக்குவதும் ஹராம் என்று சொன்னார்கள். எப்படி பண்டிகைக்கு ஹராமோ, மதுபானம் ஹராமோ, வட்டி ஹராமோ, அதுபோல மற்ற மனிதன் மானத்தில விளையாடுவதும் ஹராம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி இது. இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் விதாவின் போது, தனது இறுதி ஹஜ்ஜின் போது, அந்த பிரமாண்டமான நபித்தோழர் சமூகத்துக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் இறுதியாக சொன்ன அந்த வார்த்தைகளில் இதுவும் ஒன்று.
மற்ற முஸ்லிமுடைய மானத்தை நீங்கள் போக்கக்கூடாது என்றார்.